கார்த்திக் தீபா சீரியல் ஜனவரி 7ஆம் தேதி எபிசோடுக்கான ஒரு ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். என்ன நடக்குதுன்னா, சாமுண்டீஸ்வரி எல்லாருக்கிட்டையும் இங்கே பாருங்கள், அடுத்ததாக இந்த ஊருக்குள்ள பெண்களுக்கான ஒரு கம்பெனியை ஆரம்பிக்க போகிறேன். அங்கே முழுக்க முழுக்க பெண்கள் தான் வேலை பார்க்க போகிறாங்க. இது அவங்களோட தைரியத்தை மேம்படுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி கம்பெனியை ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறமா பெண்கள் நல்லா படிக்கணும், அதுக்காக நான் ஒரு காலேஜ் ஆரம்பிக்க போகிறேன். அங்கே முழுக்க முழுக்க பெண்களுக்கு எல்லா படிப்புகளும் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து சாமுண்டீஸ்வரி பெண்களுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் சொல்கிறாங்க. இது எல்லாம் கேட்டு டென்ஷன் ஆகுது. இவன் அடுத்தடுத்து பெண்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களோட முன்னேற்றத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்காளே அப்படின்னு. பக்கத்தில் நிற்கிறவர்கிட்ட பாத்தியா எப்படி பேசிக்கிட்டு இருக்கிறதுன்னு. கண்டிப்பாக ஒரு நாள் இவங்க எல்லாருமே வந்துட்டு நம்மளை உதாசீனப்படுத்த போகிறாங்க. நீங்கள் எல்லாரும் பார்க்க தான் போகிறீங்க. நீங்கள் இப்போதைக்கு இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக இது ரொம்ப பெரிய விஷயமா ஆக போகுது அப்படின்னு சிவனாண்டி செம்ம டென்ஷனாக பேசுகிறாரு. அதுக்கப்புறமா சாமுண்டீஸ்வரி எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க. அதே நேரத்தில் நம்ம சிவனாண்டியும் நின்று புலம்பிக்கிட்டு நிற்கிறாரு. எப்படி வந்துட்டு அந்த கலசம் வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னு செம்ம டென்ஷனில் இருக்காரு. அப்போ நம்ம சந்திரா போயிட்டு நேராக சிவனாண்டியை பார்த்து, என்ன ஒரே குழப்பத்தில் இருக்கீங்க அப்படின்னு சிவனாண்டி கேட்குறாரு. சரி, அந்த கலசத்தை தான் நம்ம எப்படியோ எடுத்து கொண்டு போய் ஆற்றுல போட சொல்லியாச்சு, அது எப்படி அந்த டிரைவருக்கு கிடச்சிச்சு அப்படின்னு. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, அதங்க எனக்கும் ஒரே குழப்பமா இருக்குது. அவன் கைக்கு எப்படி அந்த கலசம் கிடச்சிச்சின்னு இப்போ கூட எனக்கு ஒரே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு. அதுக்கு சிவனாண்டி சொல்கிறாரு, அப்போ எவனோ ஒருத்தன் மிஸ்டேக் பண்ணியிருக்கான், அதனால தான் அந்த டிரைவரோட கைக்கு இந்த கலசம் போயிருக்கு அப்படின்னு. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், அவன் அந்த கலசத்தை கண்டுபிடிச்ச பிறகு எனக்கு என்ன தெரியும்னு ஒரே டவுட்டாக இருக்குது. கண்டிப்பாக அவனுக்கு என்னை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஒருவேளை அவனுக்கு என்னை பற்றி தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அவன் என்னை பற்றி அக்கா கிட்ட சொல்லாமல் இருக்க மாட்டான். அப்படி அக்கா கிட்ட சொல்லிட்டா எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும்ல. இந்த விஷயத்த நான் எப்படி சமாளிக்க போகிறேன்னு எனக்கே தெரியல, ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு. அதுக்கு சிவனாண்டி சொல்கிறாரு, இங்கே பாரு சந்திரா, கவலைப்படாத, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு. அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், அக்காவை பற்றி உங்களுக்கு தெரியலை. ஒரு துரோகியை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா என்னை கொலை பண்ண கூட அஞ்ச மாட்டான் அப்படின்னு. இது கேட்டதோட சிவனாண்டி சொல்கிறாரு, இங்கே பாரு சந்திரா, அப்படி உன்னை பற்றி சொல்கிறதா இருந்தால் அவன் எப்பயோ சொல்லியிருக்கணும். ஆனால் அவன் ஏதோ ஒரு விஷயத்துக்காக பயப்படுறான். அதனால தான் இன்ன வரைக்கும் உன்னை பற்றி அந்த சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லாமல் இருக்கான். ஃபஸ்ட்டு அந்த டிரைவர் யார், அவன் ஊர் என்ன, அவன் பேர் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அன்னைக்கு நான் சும்மா மிரட்டி கூப்பிட்டேன்னா, உன் விஷயத்தை பற்றி எனக்கு தெரியும், அந்த விஷயத்தை பற்றி உன் வீட்டில் சொன்னால் அதுக்கப்புறம் உன்னை வீட்டை விட்டு துரத்திடுவாங்க அப்படின்னு நான் வந்துட்டு டிரைவரை மிரட்டினேன். அதை கேட்டதோட அவன் பயந்து போய் ஓடி ஓடியாந்தான். ஸோ இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணம் இருக்குது. அவன் இப்படி பயப்படுறான்னா கண்டிப்பாக அவன் பின்னாடி ஏதோ ஒரு தப்பு இருக்குது. அதை நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா ஈஸியாக அந்த டிரைவரை இந்த வீட்டை விட்டு துரத்திடலாம் அப்படின்னு. இதை கேட்டதோட சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், எப்படியா இருந்தாலும் இந்த கல்யாணத்துக்குள்ள அவனை இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிக்கணும். அப்படி இல்லைன்னா அதுக்கப்புறம் அவனே எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடக்க போகிற மிஸ்டேக்கை எல்லாம் கண்டுபிடிச்சி நிப்பாட்டிடுவான். அதுக்கப்புறம் அக்கா அன்னைக்கு எப்படி நிச்சயதார்த்தத்தில் கார்த்தியை அந்த டிரைவரை ரேவதிக்கு ரிங்கு போட்டு விட சொன்னாலோ அதே மாதிரி கல்யாணத்தன்னைக்கு அந்த டிரைவரை ரேவதியோட கழுத்தில் தாலி கட்ட சொல்லிடுவான். அப்போ கண்டிப்பாக அந்த டிரைவர் இங்கே இருக்கக்கூடாது. எப்படியாவது அவனை இந்த ஊரை விட்டு துரத்துறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்னு. இதை கேட்டதோட சிவனாண்டி சொல்கிறாரு, இங்கே பாரு சந்திரா, நீ கவலைப்படாத. அவ என்னதான் இந்த கோவில் திருவிழாவில் என்னை அவமானப்படுத்தியிருந்தாலும் நான் கண்டிப்பாக அவளை அந்த மண்டபத்தில் அவளை அவமானப்படுத்தாமல் விட மாட்டேன். நீ எதுவும் கவலைப்படாத சந்திரா அப்படின்னு சொன்னதோட சந்திராவும் சரிங்க, அக்கா என்னை தேட ஆரம்பிச்சிருவா, நான் போகிறேன் அப்படின்னு சொன்னதோட சிவனாண்டியும் சரிம்மா அப்படின்னு சொல்ல சந்திரா அந்த இடத்துலேருந்து நேராக வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனதோட நம்ம சாமுண்டீஸ்வரி நேராக வீட்டில் உள்ள எல்லாருமே கூப்பிட்றாங்க. எல்லாரும் வாங்க அப்படின்னு. எல்லாரும் வராங்க. வந்ததோட நம்ம சாமுண்டீஸ்வரி நேராக ரேவதியை பார்த்து, இங்கே பாருமா ரேவதி, நீ மட்டும் இன்னைக்கு கலசத்தை கொண்டுட்டு வரலைன்னா இந்த குடும்பத்தோட மானமே போயிருக்கும் அப்படின்னு. அப்போ ரேவதி நேராக அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா, கலசத்தை என்னமோ நான் தான் எடுத்துட்டு வந்தேன், ஆனால் அது கண்டுபிடிக்கிறதுக்கு டிரைவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு எனக்கு தாம்மா தெரியும் அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, என்னம்மா ரேவதி சொல்கிற அப்படின்னு. ரேவதி சொல்கிறாங்க, அம்மா, அந்த கலசத்தை தேடி நாங்கள் போனோம், ஆனால் எங்கேயுமே அந்த கலசம் கிடைக்கல. அப்போ அந்த கலசத்தை பற்றி ஒருத்தங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. உடனே அவங்கிட்ட போயிட்டு அந்த கலசத்தை பற்றி விசாரித்தோம். அவங்க ஏதோ ஒரு கொரியர் கம்பெனிக்கு கொடுத்துட்டேன்னு சொன்னாங்க. அங்கே போய் கேட்டால் அவன் கொடுக்க மாட்டேன்ட்டான். இந்த டிரைவர் தான் அவனை மிரட்டி
அந்த கலசத்தை வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி நேரா டிரைவர் கிட்ட, இங்க பாரு டிரைவர், அந்த கலசத்தை யாரு திருட சொன்னா அப்படிங்கிறது உனக்கு தெரியுமா அப்படின்னு. அப்ப கார்த்தி நேரா சந்திராவை முறைச்சு பார்க்க சந்திரா பயப்படுறாங்க. ஐயோ, இவன் எதுக்கு என்ன முறைச்சு பார்க்கறான், ஒருவேளை ஏதாவது ஒரு ரவுடி நம்ம பேரை சொல்லியிருப்பானோ அப்படின்னு அந்த சந்திராவுக்கு பயமா இருக்கு. அப்ப கார்த்தியை நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, மேடம், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, எவனோ பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் இந்த வீட்டுக்குள்ளேருந்து அந்த கலசத்தை எடுத்துட்டு போயிருக்கான். ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதா வந்துட்டு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த கலசத்தை பற்றி தெரிஞ்சிருக்கு. ஏன்னா நீங்கள் தான் அந்த கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்த போகிறீங்க அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். உங்கள் வீட்டில் தான் வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுலேருந்து யாரும் ஒருத்தவங்க அந்த விஷயத்த ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. ஸோ திருநதுங்க தான் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே திருடிட்டு போனது அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, என்னப்பா இது இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, மேடம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, அதான் பிரச்சனை சால்வ் ஆயிட்டு இல்லை அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க. ஒருவேளை அந்த கலசம் மட்டும் வராமல் இருந்துருந்துச்சுன்னா இந்நேரம் இந்த குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய அவமானம் நடந்திருக்கும். இங்கே பாருப்பா டிரைவர், இந்த குடும்பத்துக்கு நீ ரொம்ப பெரிய உதவி பண்ணியிருக்க அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு. சரிங்க மேடம் அப்படின்னு. அப்போ ரேவதி நேரா அவங்க அம்மாட்ட, அம்மா இப்போ புரியுதாம்மா, கண்டிப்பாக இவர் அந்த கலசத்தை திருடலை. எப்போ பார்த்தாலும் சித்தி இந்த டிரைவர் மேலேயே பழி போட்டுக்கிட்டு இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை அப்படின்னு சந்திரா சொல்கிறாங்க. இங்கே பாரு ரேவதி, தேவையில்லாமல் இப்படி பேசாத, அவன் எப்படிப்பட்டவனும் உனக்கு தெரியும்ல. அன்னைக்கு மகேஷோட தலையில் கட்டையால் அடித்து அவனை கட்டி போட்டுட்டு உன்னை நிச்சயதார்த்தம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணவன், அவனை போயா நீ நம்புற அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க. இங்கே பாருங்க சித்தி, இன்னைக்கு எப்படி கலசம் அவரை திருடிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே அவர் மேலே பழி போட்டீங்களோ, ஆனால் அதுக்கப்புறம் அவர் மேலே தப்பு இல்லைன்னு ப்ரூவ் பண்ணாருல்ல, அதே மாதிரி கண்டிப்பாக இந்த மகேஷை அடித்த விஷயமும் பொய் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. எனக்கு என்னமோ மகேஷ் வந்துட்டு விவரம் இல்லாமல் தான் சொல்கிறாரு, அவருக்கே தெரியல அவர் தலையில் யார் கட்டையால் அடிச்சிருப்பா அப்படின்னு அவருக்கே தெரியல. அப்படி இருக்கையில் என்னால் முழுமையாக டிரைவர் மேலே பழி போட முடியாது. அம்மா நீங்களே யோசனை பண்ணி பாருங்க, எல்லாரும் சேர்ந்து எதுக்காக டிரைவர் மேலே பழி போடணும் அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி டக்குன்னு எனக்கு இப்போ புரியுது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்க. இதை பார்த்ததோட சந்திரா அதிர்ச்சி ஆகுறாங்க. ஆகா, அக்கா என்னமோ கண்டுபிடிச்சிட்டாலே அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த டிரைவர் என் கூடவே இருந்தா யாரோ ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இந்த டிரைவர் என் கூடவே இருந்தா கண்டிப்பா எனக்கு நடக்க எல்லா ஆபத்துலேருந்தும் இந்த டிரைவர் காப்பாத்திடுவான் அப்படின்னு அந்த சிவனாண்டிக்கு தெரிஞ்சு போச்சு. அதான் பல விஷயங்களை பயன்படுத்தி இந்த டிரைவரை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா இங்க பாரு டிரைவர், உன் மேல மட்டும் தப்பு இல்லை அப்படிங்கிறத நீ ப்ரூவ் பண்ணிட்டியன்னா கண்டிப்பா இந்த வீட்டிலேருந்து உன்னை யாருமே வெளியில துரத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க மேடம், அந்த மகேஷ் அடிச்சது நான் கிடையாது அப்படிங்கிறத கண்டிப்பா நான் உங்ககிட்ட ப்ரூவ் பண்ணுவேன். உங்க பொண்ணை நான் திருட்டுத்தனமா நிச்சயதார்த்தம் பண்ண நினைக்கல அப்படிங்கிறதையும் நான் கண்டிப்பா ஒரு நாள் ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் சரி அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா மயில் வாகனம் நேரா கார்த்திகிட்ட, இங்க பாரு சிலம்பம், ரொம்ப சூப்பரான வேலையை தான் பார்த்துருக்கேன், மேடமே உன்னை பாராட்டுறாங்கன்னா அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்னு. அப்ப மயில்வாங்கனை சொல்றாரு, இங்க பாரு டிரைவர், பாராட்டை விட உனக்கு பெரிய விஷயம் என்ன கிடைக்க போகுது அப்படின்னு. அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி நினைக்கிறாங்க, இங்க பாரு டிரைவர், நான் உனக்கு இன்னைக்கு ஒரு மரியாதை கொடுக்குற மாதிரி உனக்கு நான் விருந்து வைக்க போறேன் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, மேடம் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அப்படின்னு. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு டிரைவர், இது என்னோட விருப்பம் அப்படின்னு. இது கேட்டதோட டிரைவரும் சரி அப்படிங்கிறாரு. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி நேரா ரேவதி கிட்ட, ரேவதி சமயக்காரம்மா கிட்ட சொல்லி நல்ல சாப்பாடை சமைக்க சொல்லு அப்படின்னு. இதை கேட்டதோட ரேவதியும் கண்டிப்பாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு சந்திரா செம டென்ஷன் ஆகுறாங்க. சந்திரா நேரா அவங்க ரூமுக்கு போயிட்டு நேரா சிவனாண்டிக்கு கால் பண்றாங்க. சிவனாண்டி நேரா ஃபோன் அட்டன் பண்ணி, சந்திரா என்னாச்சு அப்படின்னு கேட்க சந்திரா சொல்றாங்க, என்னங்க, இந்த அக்கா பண்ற வேலை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. இன்னைக்கு அந்த டிரைவருக்கு விருந்து வைக்க போறாளாம், எல்லாரு கூடயும் சேர்ந்து உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்க போறாளாம். எனக்கு என்னமோ பிடிக்கவே இல்லை. அவனை வீட்டை விட்டு துரத்தலாம் அப்படின்னு நினைச்சா அவன் இன்னுமே இந்த வீட்டுக்குள்ள க்ளோஸ் ஆகிட்டே வரான். அக்கா மனசுல ரொம்ப இடம் பிடிச்சிட்டான். இனிமேலும் அவனை எப்படி இந்த வீட்டை விட்டு துரத்துறது அப்படின்னு சிவனாண்டி சொல்றாரு. சந்திரா கொஞ்சம் பொறுமையாயிரு, நமக்கான வாய்ப்பு கிடைக்கும், அந்த வாய்ப்பு கிடைக்கிறப்ப கண்டிப்பா அவனை இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிடலாம் அப்படின்னு. இதை கேட்டதோட சந்திராவும் சரி அப்படின்னு சொல்ல சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு, நீயும் அடிக்கடி அந்த டிரைவர் கிட்ட ரொம்ப மோதிக்கிட்டே இருக்காத, ஏன்னா ஒருவேளை அவன் டென்ஷன் ஆகி உண்மையை சொன்னா அப்புறம் நமக்கு தான் ஆபத்து அப்படின்னு. இதை கேட்டதோட சந்திராவும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்றாங்க. அப்ப சிவனாண்டி நினைக்கிறாரு, இந்த சந்திராவும் சரியான விவரத்தை கொடுக்கவே மாட்டேங்கிறா, வர வர இவளும் முட்டாள்தனமான வேலையை தான் யோசிக்கிறா அப்படின்னு சிவனாண்டிக்கும் செம டென்ஷன் ஆகுது. அதுக்கப்புறமா சாமுண்டீஸ்வரி எல்லாருமே கூப்பிடுறாங்க.
எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க. வந்ததோட சாமுண்டீஸ்வரி நேரா இருக்கிறவங்கள எல்லாரும் உட்காருங்க அப்படின்னு சொன்னதோட எல்லாரும் உட்கார்றாங்க. சந்திரா எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறிட்டு இருக்காங்க. சாமுண்டீஸ்வரி நேரா டிரைவரை பார்த்து, இங்க பாரு டிரைவர், நீ உட்காரு அப்படின்னு சொன்னதோட அப்ப நம்ம கார்த்தி சொல்றாரு, மேடம் அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் லேட்டா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாத்திருக்க, என்னையும் காப்பாத்திருக்க, அப்படி இருக்கையில உனக்கு கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு செஞ்சே ஆகணும். பணம் எதுவும் கொடுத்தாலும் வேணாம்னு சொல்ற, அதனாலதான் உனக்கு ஒரு விருந்து வைக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டேன். எங்களோட சேர்ந்து ஒரு வாய் சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு. அப்ப நம்ம சந்திரா வந்துட்டு, அக்கா என்னக்கா இது, தேவையில்லாம இவனையெல்லாம் எதுக்குக்கா உனக்கு சரிக்கு சமமா உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்குற, இதெல்லாம் தப்பு. அவன் இந்த வீட்டோட வேலைக்காரன், அவன் ஒரு டிரைவர், அவனுக்கெல்லாம் நீ இப்படி சரிக்கு சமமா சாப்பாடு கொடுக்கறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, இங்க பாரு சந்திரா, சாப்பாடு சாப்பிட உட்காரும் பொழுது அவங்கள அவமானப்படுத்துறது ரொம்ப தப்பு. இந்த மாதிரியெல்லாம் நீ பேசவே கூடாது. இங்க பாரு, இது சாமுண்டீஸ்வரியோட முடிவு, அவ எடுக்கிறது மட்டும்தான் முடிவு, நீ தேவையில்லாம இதுல தலையிடாத அப்படின்னு சொல்ல, இது கேட்டதோட சந்திரா செம்ம இன்சல்ட் ஆகுறாங்க. அப்ப சந்திரா நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட, அக்கா கண்டிப்பா இது எல்லாத்துக்குமே ஒரு நாள் நீ வருத்தப்படுவ அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா சந்திராவை பார்த்து, சந்திரா அது அப்புறம் பார்த்துக்கலாம், ஆனா இன்னைக்கு என்னைய வந்து காப்பாத்தினது இந்த டிரைவர் தானே, அப்ப அவனுக்கு நான் கண்டிப்பா சன்மானம் கொடுத்துதான் ஆகணும். காசு எதுவும் கொடுக்குறேன்னு சொன்னாலும் அவன் கேட்க மாட்டேங்கிறான், அதனாலதான் அவனுக்கு ஒருவேளை விருந்து வைக்கலாம்னு நினைச்சேன். இங்க பாருப்ப டிரைவர், நீ உட்காரு அப்படின்னு. இது கேட்டதோட சந்திரா செம்ம இன்சல்ட் ஆகி அந்த இடத்துல இருந்து போறாங்க. கார்த்தி நேரா சேர்ல உட்கார்றாரு. அப்ப கார்த்திகே எல்லாரும் சாப்பாடு பரிமாறுறாங்க. அப்ப சந்திரா அந்த இடத்துல இருந்து போனதோட ரேவதி சொல்றாங்க, அம்மா சித்தி கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க, கவலைப்படாதீங்க, நான் பரிமாறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி எந்திரிச்சு கார்த்திக்கு பரிமாறுறாங்க. இதை பார்த்துட்டு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு டிரைவர், நீ எனக்கு இன்னைக்கு எப்பேற்பட்ட உதவி பண்ணியிருக்க அப்படிங்கிறது உனக்கு இப்பவும் புரிஞ்சிச்சான்னு தெரியல. ஆனா அந்த சிவனாண்டிக்கு முன்னாடி நான் அவமானப்பட இருந்தேன். ஆனா நீ அத்தனை பேருக்கு முன்னாடி என்னை காப்பாத்தினியல்ல, இதை நான் என்னைக்குமே மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா அந்த கலசத்தை காப்பாத்துறதுக்காக இவர் என்னெல்லாம் பண்ணாரு அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும் அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இந்த வீட்டை சுத்தி ஃபர்ஸ்ட் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் வைக்கணும், அப்பதான் ஈஸியா வந்துட்டு என்ன பிரச்சனை நடந்தாலும் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு. இது கேட்டதோட ராஜா சொல்றாரு, ஆமா சாமுண்டீஸ்வரி, எல்லாமே சரியான முடிவுதான் அப்படின்னு. அப்ப கார்த்தி நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட, இங்க பாருங்க மேடம், இது மாதிரி பெண்களுக்கான வேலை, பெண்களுக்கான காலேஜ் இதெல்லாம் அமைக்கணும்னு கோவில்ல சொன்னீங்கல்ல, அது எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. உங்களை மாதிரி நான் யாரையுமே பார்த்ததே இல்லை. நீங்க வெளியில பார்க்க தான் கரடு முரடா பேசுறீங்க, ஆனா உங்க மனசு ரொம்ப வெள்ளாந்தியான மனசு அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இது எல்லாமே நான் எப்படி தெரியும் நான் யோசிச்சேன், எங்க அப்பா நாலாவதும் ஒரு பொண்ணா பிறந்துருச்சு அப்படின்னு எங்க அப்பா வந்துட்டு என் தங்கச்சியவே கொன்னவர். அதனாலதான் ஆம்பளைங்களே எனக்கு சுத்தமா பிடிக்காம போணுச்சு. பெண்களுக்கு எல்லா வகையிலையும் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதனாலதான் இப்ப வரைக்கும் பெண்கள் முன்னேற்றத்துக்காக மட்டும் நான் போராடுறேன். எனக்கு ஆம்பளைங்கனாலே பிடிக்கவே பிடிக்காது. ஆனா ஒண்ணு எனக்கு அப்பையிலேருந்து பிடிக்கும், ஏன் தெரியுமா, நீ நம்பிக்கைக்குரியவனா இருக்கிற. என்ன பிரச்சனை வந்தாலும் நீ நியாயத்தை மட்டும் பேசுற. நீ என்கிட்ட பொய்யும் பேசுனது கிடையாது. என் பொண்ணுங்க கிட்டையும் கண்ணியமா நடந்துக்கிறேன். அதனாலதான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்படி நான் உன்னை சரிக்கு சமமா உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்குறேன்னா அதுக்கு காரணம் உன்னோட கண்ணியம் மட்டும்தான் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி மனசுல யோசிக்கிறாரு, நான் எவ்வளவு பெரிய பொய்யும் சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன். இந்த விஷயம் மட்டும் அத்தைக்கு தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு கார்த்தி ஃபீல் பண்றாரு. சாமுண்டி சரி நேரா டிரைவரை பார்த்து, டிரைவர் என்ன யோசிக்கிற, நீ நல்லா அள்ளி சாப்பிடு அப்படின்னு சொன்னதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. கார்த்தி சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த பக்கமா வர, சந்திரா நேரா டக்குன்னு கார்த்திகிட்ட, ஏய் டிரைவர் ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு. அப்ப கார்த்தி நிக்கிறாரு. சந்திரா இங்கேருந்து வந்துட்டு, என்ன அக்கா மனசுல இடம் முடிச்சிட்டோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுற போல அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்றாங்க, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, உன் சந்தோஷம் உன் முகத்திலேயே தெரியுது. நீ என்னதான் நினைச்சாலும் கண்டிப்பா அக்காவோட குணத்தை என்னைக்கு மாத்த முடியாது. அக்கா ஆம்பளைங்களையே சுத்தமா வெறுக்கிறவ. ஆனா நீ சுலபமா இந்த வீட்டுக்குள்ள புகழலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியல்ல, இங்க பாரு, உன்னைய துரத்தி அடிக்கிறதுக்காக தான் நான் இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா ஒரு நாள் இந்த வீட்டை விட்டு உன்னை துரத்தி அடிப்பேன் அப்படின்னு. அப்ப கார்த்தி சிரிச்சுக்கிட்டே, இங்க பாருங்க, நீங்க தான் அந்த கலசத்தை திருட சொன்னீங்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க எதுக்காக அதை பண்ணீங்கன்னு தெரியாது. ஆனா உங்க அக்கா இதனால அவமானப்படுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது தெரிஞ்சும் நீங்க இப்படி கலசத்தை திருட சொல்லியிருக்கீங்கன்னா உங்க அக்கா அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, நான் இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை பண்ணியிருக்கீங்க. நீங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. இதனால உங்க அக்காவும் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறத நீங்க ஏன் யோசிக்கல அப்படின்னு. அப்ப சந்திரா சிரிச்சுக்கிட்டே,
ஏன் டிரைவர் உனக்கு இன்னுமா புரியல, எனக்கு என் அக்காவை சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி ஷாக் ஆகுறாரு. நானும் சிவனாண்டியும் உயிருக்கு உயிராக காதலிச்சோம். ஆனால் என் அக்கா சிவனாண்டி கூட என்னை சேர்த்து வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டா. அவள் மட்டும் குழந்தை குட்டி அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கா. ஆனால் என் வாழ்க்கையை கொஞ்சமாவது அவள் யோசனை பண்ணி பார்த்தால, என்னை கொஞ்சம் கூட அவள் யோசனை பண்ணியே பார்க்கவே இல்லை. நான் எக்கேடு கெட்டு போகட்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவள் இருக்கா. அவள் மட்டும் பொண்ணுங்களோட சேர்ந்து சந்தோஷமா இருக்கா. நான் என் புருஷனை பிரிஞ்சு நான் எவ்வளோ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா. ஆனால் இது எதை பற்றியுமே என் அக்கா கவலைப்படவே இல்லை. அப்படி இருக்கையில அவளை மட்டும் என்னால் எப்படி நிம்மதியாக விட முடியும். அதனால தான் இப்படி சின்ன சின்ன விஷயங்களை பயன்படுத்தி அவளை எப்படியாவது அவமானப்படுத்தணும்னு நினச்சிதான் இதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போ கார்த்தி நேராக சந்திராவை பார்த்து, இங்கே பாருங்க, என்னைக்கா இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத சாமுண்டீஸ்வரி மேடம் புரிஞ்சுப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்கும். சொந்த தங்கச்சியே இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு கவலைப்படுவாங்களே, அதை பற்றி நீங்கள் யோசனை பண்ணி பார்க்கலையா அப்படின்னு. அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாரு, எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலையே இல்லை. என் புருஷன் இந்த ஊரில் நம்பர் 1 ஆகணும். அதுக்கு தடையாக இருக்கிற இந்த சாமுண்டீஸ்வரியை நான் அவமானப்படுத்தணும். அது மட்டும்தான் எனக்கு குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா அந்த இடத்துலேருந்து போக இதை பார்த்துட்டு கார்த்தி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. இவங்க இப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு கார்த்திக்கு ஒரே சந்தேகமாக இருக்குது. அதே நேரத்தில் ராஜா இங்கேருந்து வராரு. ராஜா வந்துட்டு நேராக கார்த்தியை பார்த்து, இங்கே பாருப்பா டிரைவர் அப்படின்னு சொல்ல, அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சொல்லுங்க மாமா அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா தம்பி, ஆரம்பத்தில் நான் கூட உன்னை ரொம்ப சந்தேகப்பட்டேன். இது மாதிரி நீ தான் கலசத்தை எடுத்திருப்ப, என் பொண்ணோட நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டுறதுக்கு இதெல்லாம் பண்ணியிருப்பேன்னு தோணுச்சு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கும் பொழுது தான் எனக்கு தெளிவாகுது. கண்டிப்பாக நீ இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு யாரோ இந்த விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க யார் அப்படிங்கிறத சீக்கிரம் கண்டுபிடிச்சி உண்மையில எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபி பண்ணி எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தியும் சரிங்க மாமா அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறமா கார்த்தி நேராக அவரோட ரூமுக்கு போறாரு. அங்கே போனதோட அங்கே சில மயில் வாகனம் வராரு. மயில் வாகனம் நேராக கார்த்தியை பார்த்து, என்னப்பா சிலம்பா, இன்னைக்கு அத்தையோட உட்காந்து சரிக்கு சிரமமா சாப்பாடு சாப்பிட்டதுனால ரொம்ப சந்தோஷப்படுற போல அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்றாரு, அப்படியெல்லாம் இல்லையே அப்படின்னு. அதுக்கு மயில் வாகனம் சொல்கிறாரு, இங்கே பாரு அத்தை இது வரைக்கும் யாரையுமே அவங்க பக்கத்தில் உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்கறதுக்கு நினச்சதே இல்லை தெரியுமா. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் ஒன்றை உட்கார வச்சு உனக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்கன்னா அவங்க உன் மேலே எவ்வளோ நம்பிக்கையாக இருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சிக்க முடியுது. அத்தைக்கு ஆம்பளைங்கனாலே பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் ஒன்றை மட்டும் ஏன் பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியல கார்த்தி. தெரியல சிலம்பம், நீ சரியான ஆளு தான். உன்னோட நேர்ம குணம் அத்தைக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் அத்தை வந்துட்டு உன்னைய ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. இங்கே பாரு, நீ இந்த நம்பிக்கையை என்றைக்குமே குலைச்சிடாத அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படிங்கிறாரு. இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நியூ வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். மறக்காமல் எப்போவுமே வீடியோ பார்க்கும் பொழுது கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக ஜனவரி எண்டில் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் இருக்குது. மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.